நமக்கும் தெரியும், விசிகாவுக்கும் தெரியும். அதனால தான் திருமாவளவன் சில முடிவுகளை வந்து அந்த திமுக கூடவே அப்படியே போவோம். அதை விட்டு நம்ம தனியா போயிட்டோம்னு சொன்னா, தனியா நின்னோம்னு சொன்னா நம்ம மக்கள் ஓட்டு போட மாட்டான். ஓட்டு போடலன்னு சொன்னா நம்மளுடைய விகிதாச்சாரம் வந்து இன்ன வரையும் பாருங்க, அவர் தனியா திமுகவுடைய பேர் வச்சுதான் இந்த ஓட்டுகளையும் அவர் வாங்கிட்டு இருக்காரா? இல்ல, அவரு அந்த திமுகவோட இருந்தா, கூட்டணியோட இருந்தா நமக்கு ஒரு பலம். நாம தனிச்சா வந்து களம் கண்டோம்னு சொன்னா எப்படி பாமக வன்னியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தை தனியா நின்று 1க்கு 4 தடவை நின்று தனியா நின்று வாக்கு விகிதாச்சாரத்தை காட்டினாங்களோ அதே மாதிரி திருமாவளவனை காட்ட முடியலையே. இதுவரையும் திருமாவளவன் அப்படி ஏன் சொன்னா அவருக்கு நல்லா தெரியும். அப்படி நின்று நாம வந்து 1% 2% காட்டணும்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மதிப்பு கூட இல்லாம போயிடும். அதனால நாம வந்து தவிர்த்துக்கன்னு சொல்லிட்டு அவரு முடிஞ்ச அளவுக்கு வந்து திமுக கூடவே அப்படியே நிறைய பேர் வந்து என்ன அடிமையாயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவர் அடிமையெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு நபர் தான் திருமாவளவன். நான் தான் சொன்னேன், 2-3 கருணாநிதிக்கு சமமானவர். ஒரு கருணாநிதியாலே தமிழ்நாடு தாங்கலை, அந்த அளவுக்கு திறமையானவர். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, தனியா வந்து களம் காணலை. அதனால விசிகாவுடைய தலித் மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு வந்து நிறைய போச்சு. ஏன்னா அந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் என்ற இது, ரெண்டாவது ப்ரோ கிறிஸ்டின், இந்த அடிப்படையில் அந்த வாக்குகள்லாம் மாறி இருக்கு. இது